ஜெபம் செய்வோம். வாலிப நாட்களிலே உன் சிறுசிகரை நினை என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, தர்மையான நாளிலேயும் வாலிப பிள்ளைகளுடைய சிறப்பு ஆராதனையாக நடத்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி இந்த ஆராதனை உடைய நாமத்திற்கு மகிமையாக நடைபெறவும், தொடர்ந்து நடைபெறுகிற பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே உடைய பிள்ளைகள் பங்கு பெறவும் தேவனே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்நாளிலேயும் சிறப்பு செய்தி கொடுக்க வந்திருக்கிற அருமையான வாலிப இயக்குனர் ஐயா அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வந்திருக்கிற உறுப்பினர்களை ஆசீர்வதித்து தாரும். ஆராதனை மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட தேவ ஆவியானவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 30வது பாடலை பாடுவோம். கீதம் 30, எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாடலை பாடுவோம். Amen.
இப்பொழுது பிள்ளைகள் நடத்துவார்கள். நாம் நம்முடைய துதிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவருடைய பெயரை ஒருமித்து மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. சபையார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். என் கடவுளே, உம்மை புகழ்வது உமது பேரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். இள வயதை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க தவறியதற்காக மனம் வருந்துவோம். பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியவைகளையும் செய்தமைக்காக மனம் வருந்துவோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தவறியமைக்காக ஆண்டவரிடம் மன்னிப்புக்காக கெஞ்சுவோம். பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாய் வாழ்ந்ததற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். வாலிபர்களை திருச்சபையின் செயல்பாடுகளில் முன்னிறுத்த தவறியதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். பெரியோர்களாய் பெற்றோர்களாய் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியமைக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். நமது குற்றங்களுக்காக கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய தீய செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். பின்வரும் பாவ அறிக்கை ஜெபத்தை வாலிபர்கள் யாவரும் நான் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேலான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை உம்மிடம் அறிக்கை செய்கின்றோம். எங்கள் வாலிப காலங்களிலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்க மறந்திருக்கின்றோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை மீறினதற்காக மனம் வருந்துகின்றோம். குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து உண்மையாக மனஸ்தாபப்படுகிறோம். எங்களது அன்பற்ற தன்மையையும் மற்றவர்களை மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து வருந்துகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நாங்கள் எவ்வித பாவங்களும் இல்லாமல் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்யவும்
எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். அன்பு பெரியோர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புதுவடிவம், புத்துணர்ச்சியின் உருவாக்கம், ஆற்றலின் வெளிப்பாடு. இளைஞர்களின் உழைப்பை பயன்படுத்தி கொள்ளாத எந்த நாடும் பின்தங்கிவிடும். நாடு மட்டுமல்ல, திருச்சபையும் தான். இந்த வலிமை மிக்க இளமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்து இருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன் வந்திருக்கிறீர்களா? இளமையையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கால திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் சொல்ல சொல்ல பெரியவர்கள் யாவரும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் தந்தையே, எங்கள் எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் முன்மாதிரியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்துகிறோம். எதிர்கால திருச்சபையின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதில் கவனக்குறைவாக இருந்ததை எண்ணி துக்கப்படுகிறோம். திருச்சபையிலும் திருப்பணிகளிலும் இளமையின் ஆற்றலையும் உழைப்பையும் பயன்படுத்த தவறிய நேரங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இறை வழிபாட்டிலும் அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் இளமைக்கு பங்கு கொடுக்க மறுத்திருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னியும். நாங்கள் புதுமைகளை மனப்பூர்வமாகவும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை எங்களுக்கு தாரும். இளமைக்கு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கவும் விட்டு கொடுக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செயல்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். உட்கார்வோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரை. பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 21 முதல். அப்போது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி அருகே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து இதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன்
நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருக்கிறதோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபோதரத்திற்கும் நீங்களாக்கி விடுப்பாராக என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான் என்றான் என்பது பாடம் முடிந்தது. இப்பொழுது நம்முடைய வாலிபர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
இப்பொழுதும் சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். சுவிசேஷ வாக்கியம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமேரலிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீச்சிருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்கும் மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கஞ்சி நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தழுதலும் மறுமைக்குரிய ஜீவனுண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சபையார் சொல்லவும். வாலிபர் மீது கரிசனை கொண்ட அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மிஷனரி பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிற வாலிபர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தை தேவரீர் வழிநடத்தி வருகிற தயவிற்காகவும் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் வாலிபர்களின் தியானம், புத்தக ஊழியம், தொலைக்காட்சி, விசிடி ஊழியங்களை சிறப்பாக நடத்தி வருகின்ற தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சேகர அளவிலான சபை மன்ற அளவிலான வாலிபர்கள் குழுக்கள் பின்தொடர் ஊழியங்கள், சிறப்பாக இளம் வாலிபர்களாகிய மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் பாடசாலை ஊழியங்களையும் நடத்துவதற்கு கிருபை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
குற்றால வாலிபர் முகாம் சிறப்பாக நடைபெற கிருபை தந்தமைக்காகவும் வாலிபர் ஊழியத்தை இன்முகத்துடன் தாங்கி வரும் எண்ணற்ற குடும்பங்களை தந்தமைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் திருச்சபையின் வாலிபர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏடுவைப்போமாக. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம் என்று சபையார் சொல்லுவோம். நமது திருமண வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலம் திருச்சபையில் வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் இயக்குனர் உடன் ஊழியர்கள் யாவரும் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமணத்தில் ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப ஆண்கள் பெண்கள் சங்கங்களுக்காக அதை பொறுப்புடன் நடத்தி செல்லும் பொறுப்பாளர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் தொடர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சியுள்ளவர்களாக வாழ கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. படித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வேலையிலே நல்ல வேலை கிடைக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வடையவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பல்வேறு பிரச்சனைகளினால் திருமண வாழ்க்கை தடைப்பட்டு இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியுடன் அமைய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமுதாயத்திலே தீய பழக்க வழக்கத்திற்கும் சிற்றின்ப ஆசைகளுக்கும் குறிப்பாக புகை, போதை, களவு, விபச்சாரம் போன்ற தீமைகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற வாலிபர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது சேகர வாலிப சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகி திருச்சபையின் தூண்களாக விளங்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். சபையார் யாவரும் நான் ஏறெடுக்கும் ஜெபத்தை பின்னதாக சொல்லவும். துதிகளின் மத்தியில் வாசமாயிருப்பவரே, ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்பவருமானவரே, தூய சமூகத்தில் ஒன்று கூடி ஒருமித்து விண்ணப்பம் செய்ய கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாலிபர்களை ரட்சித்து மேன்மைப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்காரவும். அறிவிப்புகள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஞாயிறுதோறும் காலை 9:30 மணிக்கு வாலிப பெண்கள் கூடுகை அன்பக வளாகத்திலே வைத்து நடைபெறுகிறது. வாலிப பெண்கள் யாவரும் அந்த கூடுகையிலே பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஞாயிறுதோறும் மதியம் 2 மணிக்கு தாய்மார்கள் கூடுகையும் அன்பக வளாகத்திலே வைத்து நடைபெறுகிறது. திருச்சபையின் தாய்மார்கள் அந்த கூடுகையில் நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 5 மணிக்கு நடுவயதினர் கூடுகையும் அன்பக வளாகத்திலே வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஞாயிறுதோறும் நடைபெறுகிற இந்த கூடுகையிலே திருச்சபையார் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை தோறும் காலை 6 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் சுவிசேஷ ஆராதனை நடைபெறுகிறது. அதில் வெளியிருந்து தேவனுடைய ஊழியர்கள் இங்கே வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாழன் தோறும் இரவு 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. அதிலே திருச்சபையார் யாவரும் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளுடைய காண்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவர்கள் தான் நீங்கள் எழுந்து நிற்கலாம். மிஸ்டர் பாண்டி, மிஸ்ஸஸ் பெரோசி ஷெரீன், மாஸ்டர் சாமுவேல் திரவியம், மிஸ்டர் ரூபன் ராஜ்குமார், மாஸ்டர் ஜான் மோசஸ், மிஸ்ஸஸ் லின்சி, மிஸ்டர் இம்மானுவேல் அருள் சிங், செல்வி ஜெயராணி, மிஸ்டர் செல்வின் ஜெபசிங்,
மாஸ்டர் ஜெஃப்ரி, மிஸ்டர் ஆல்வின், மாஸ்டர் நவீன், ராஜ்தேவ் இவர்களை வாழ்த்தி பாடகர் குழுவினர் ஒரு கவியை பாடுவார்கள். அதற்கு பின்பாக குருவானவர் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். தலைகளை தாழ்த்தி பிறந்தநாள் மற்றும் பிறந்தநாள் ஆசிரியர்களுக்காகவும் திருநாள் ஆசிரியர்களுக்காகவும் ஜெபம் செய்வோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எல்லாமல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நீரே உடைய பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பீராக. இந்த புதிய ஆண்டில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகள் கிடைக்கும்படியாகவும் எல்லா தீமையும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி இருக்கவும் உம்முடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் பின்தொடர நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே அன்பான திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவதாமே தங்கள் வீடுகளில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பான ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக திருச்சபை நாம் சிந்திக்கும்படியாக தந்திருக்கிற தலைப்பு சபை மக்களின் பொறுப்பு, த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த லைட்டி என்று ஒரு அழகான தலைப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நானுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனம் ஆதி திருச்சபையிலே சபை மக்கள் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை நாம் பார்க்கிறோம். சபை மக்கள் தேவனுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் ஒரு திருச்சபையின் எல்லைகளுக்குள்ளாகவும் அதற்கு வெளியாகவும் அநேக பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய சபை பொறுப்பு நிறைந்த சபையாக, சபை மக்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போதைப் பொருட்களை அருந்தும் பழக்கத்திலிருந்து ஒரு வாலிபன் ஒருவன் விடுதலை பெற்றான். அவன் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, அவன் விடுதலை பெற்ற பின்பு அந்த விடுதலைக்கு ஆதாரமாக இருந்த அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக தன்னை இணைத்து கொண்டான். அந்த புதிய திருச்சபையிலே திருச்சபை அங்கத்தினராக இணைக்கப்பட்ட இந்த அருமையான வாலிபனுக்கு அந்த திருச்சபையின் மக்கள் மிகவும் அன்பு பாராட்டினார்கள். அவனுடைய பழைய வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமாக காணப்பட்டது என்பதை அறிந்திருந்த மக்கள் அவன் மனம் திரும்பி திருச்சபையிலே தேவனுடைய மகனாக இணைக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு சபையின் மக்களும் அவனை அன்போடு அரவணைத்து அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் ஒரு நாளிலே இந்த திருச்சபையில் இப்படியாக சாட்சி பகர்ந்தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்த மன்னிப்பிற்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மாத்திரமல்ல, புதிதாக இந்த திருச்சபையின் அங்கத்தினராக வந்த என்னை
இந்த சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவரை போல ஏற்றுக்கொண்டார்கள், எனக்கு அன்பு பாராட்டினார்கள். நான் ஒரு புதிய குடும்பத்திலே இப்பொழுது இணைந்திருக்கிறேன். என்னுடைய பழைய குடும்பம், என்னுடைய சொந்த தாய் தகப்பன்மார் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஒருவேளை நான் முறிந்து போன உடைந்து போன ஒரு குடும்பத்திலிருந்து இந்த புதிய திருச்சபை ஆகிய குடும்பத்திலே இணைக்கப்பட்டேன். இந்த குடும்பத்திலே எனக்கு கிடைத்த அன்பை நான் ஒரு காலம் என் வாழ்விலே மறக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த திருச்சபையார், அந்த சபையின் புதிதாக வந்த மனிதனை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை அவன் சாட்சியாக பகிர்ந்து கொண்டான். அவனுடைய பிள்ளைகளே, தேவ மக்களாகிய திருச்சபையின் குடும்பம் தேவன் நமக்கு அளிக்கும் ஒரு பெரிய ஈவின் வரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அருமையான இந்த மார்க்கமானது தனி மனிதனுக்கென்று ஒரு நாளும் ஏற்படுத்தப்படவில்லை. இது ஒரு தனி முறையான மார்க்கமும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தனியாக செயல்பட முடியாத 2 காரியம் உண்டு. ஒன்று, திருமணம் செய்து கொள்வது. தனியாக நாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ஏற்ற துணை நிச்சயமாக திருமணத்திலே தேவை. அதே போல தான் கிறிஸ்தவனாகவும் நாம் தனியாக வாழ முடியாது. தனியாக நாம் கிறிஸ்தவத்தை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி யாரோடும் ஒட்டாமல் உறவாடாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சபையை மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஒரு 3 சுருக்கமான பொறுப்புகளை திருச்சபையராக நாம் பின்பற்ற வேண்டியதை இந்த நாளின் வேத பாடங்களின் அடிப்படையிலே சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, சபை மக்களுடைய பொறுப்பு, உன்னதமான ஒரு பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய ஐக்கியம். என்னுடைய பிள்ளைகளே, ஐக்கியமாக நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிகளின் ஐக்கியம் என்று நாம் சொல்லுகிறோம். இட்ஸ் எ ஃபெலோஷிப் என்று நாம் பார்க்கிறோம். தனித்தனியாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையோடு இணைந்து விசுவாச கூட்டமாக கட்டப்படுவதுதான் திருச்சபையாக மலர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, தேவன் தமது ஜனத்தை ஒரு சமுதாயமாக, ஒரு ஐக்கியமாக, ஒரு உயிர் போல இயங்கும் அமைப்பாக ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். தேவன் தனி மனிதர்களை தன் ஜனத்தின் ஐக்கியத்திலே சேர்த்துதான் ஒரு சபையாக அதை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் பிற விசுவாசிகளுடன் உள்ள ஐக்கியத்தை உதாசீனம் செய்தால் அவன் சீரான கிறிஸ்தவ வளர்ச்சியை அடைய முடியாது. நம் ஆவிக்குரிய வாழ்விலே மற்றவர்களோடு ஒட்டாமல் தனித்தனி தீவுகளாக வாழ்வதையும் இறைவன் ஒரு நாளும் விரும்பவில்லை. அன்பானவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ தேவையான பலத்தை பிற விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் பிற மனிதர்களோடு, ஒரு சபையின் ஒரு அங்கத்தினர் என்று சொன்னால் சபையின் பிற அங்கத்தினர்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார். 55ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம் என்று தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது தனியாக நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி யாரோடும் ஒருவேளை சரியான ஐக்கியம் இல்லாமல் தேவாலயத்திற்கு போகவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம். ஒருவேளை தாவீது பிற மக்களோடு வைத்திருந்த ஐக்கியம் எவ்வளவு ஒரு உன்னதமானது நம்முடைய பிள்ளைகளே. ஆகவே தான் 132ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது
எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழகான இந்த திருச்சபை, ஒருவேளை இது ஒரு சிறிய திருச்சபையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு நிறைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏராளமான நண்பர்களை தந்திருக்கிறார். ஏராளமான ஒருவேளை நமக்கு நெய்பர்ஸை தந்திருக்கிறார். நமக்கு அருகிலே வசிக்கிற விசுவாச கூட்டத்தாரை தந்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் இணைந்து நாம் ஐக்கியமாக தேவனை ஆராதிப்பதுதான் ஒரு உன்னதமான அனுபவமாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் பரிந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆதி திருச்சபை நமக்கெல்லாம் மாதிரியை தந்து போயிருக்கிற திருச்சபை. ஒரு திருச்சபையின் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவாலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற சபை மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பல காரணங்களினாலே சபையார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல், ஒருவரோடு ஒருவர் அன்பில்லாமல், ஒருவரை குறித்து ஒருவர் ஒருவேளை ஏற்றுக்கொள்கிற மனமில்லாத ஒரு சூழலிலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒருவேளை வந்து நிற்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கற்றுத்தருகிறார், நாம் ஒவ்வொரு நாளும் பிற சபை விசுவாசிகளோடு நம்முடைய ஐக்கியத்தை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளே, நாம் தனியாக பிரிந்திருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை பல விதங்களிலே ஒருவேளை தேவ பிரசன்னமில்லாமல் நம்மை மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது அநேக கைதிகளாக, சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள். இப்படி சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு போகப்பட்ட இந்த சிறை கைதிகளை குறித்து ஒருவர் சில ஆராய்ச்சிகளை செய்தார். ஏனென்று சொன்னால், இந்த சிறை கைதிகள் எல்லாரும் மொத்தமாக ஒரு இடத்திலே அடைக்கப்பட்டார்கள். இப்படி இராணுவ வீரர்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்திலே அடைக்கப்பட்டு பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த இராணுவ வீரருடைய முகத்திலே எந்த விதமான பயமோ கலக்கமோ அவர்களுக்கு இல்லை. மாறாக இந்த மிலிட்ரி யூனிட் என்று சொல்லப்படுகிற இந்த இராணுவ ஒருங்கிணைந்த அது அவருடைய ஐக்கியம் அவர்களுக்கு தங்களுடைய தேசத்தை குறித்த வைராக்கியத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அவர்கள் கைதிகளாக இன்னொரு தேசத்தில் இருக்கிறார்கள், மொத்தமாக தனக்கு அருகிலே தன்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு அருகிலே என்னோடு பணி செய்த என்னுடைய சக வீரன் இருக்கிறான் என்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு தேசத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த சிறை கைதியாக பிடித்து கொண்டு போன அந்த அதிகாரி ஒரு காரியத்தை செய்தார். இவர்களை மொத்தமாக ஒரே இடத்திலே அடைத்து வைத்தால் இவருடைய பலன் ஒரு நாளும் குறையாது. ஆகவே இவர்களை தனித்தனி அறையிலே அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் தொடர்பில்லாத ஒரு சூழலிலே சிறையிலே அடைத்து வைத்து விட்டார்கள். இவ்வளவு நாளும் தங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம், ஒரு பலனோடு வாழ்ந்து கொண்டிருந்த சிறை கைதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலனை இழக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய பிள்ளைகளே, பிசாசானவனும் தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபையாகிய இந்த சரீரத்திலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் வாழ முடியாதபடி நம்மை சூதுவினாலே, பலவிதமான வஞ்சனையினாலே நம்மை பிரித்து ஆள முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபா வலதுகை கொடுத்தான் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவருடைய சீடர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்தின் வலதுகையை கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கினதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றாக இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு
ஒருவேளை அது பரவுகின்ற வேகம் அது அதிகரிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆண்டவர் 2 பேர் 3 பேர் கூடி வரும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை மத்தியிலே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தனியாக இயங்குகிற சரீரம் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்திருக்கிற என் திருச்சபை மக்களும் ஒன்றாய் இருக்கும்படி, அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி, ஐக்கியத்திலே ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் ஒன்றாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மகிமையை நமக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நித்திய திருச்சபை 75 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. 75 ஆண்டுகளை கடந்து வந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை ஒருங்கிணைந்த திருச்சபையாக, ஒன்றாக கூட்டி கட்டப்பட்டு வருகிற திருச்சபையாக தொடர்ந்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சர்ச் இஸ் த யுனைடெட் சர்ச் அண்ட் யுனைட்டிங் சர்ச் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே, ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபை தொடர்ந்து ஒருங்கிணைக்கின்ற ஐக்கியத்தின் திருச்சபையாக நிற்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆதி திருச்சபையிலே பவுல் தொடர்ந்து ஊழியம் செய்த பொழுது அங்கே சில பிரிவினைகள் ஏற்பட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன அடிப்படையில் பிரிவினை ஏற்பட்டது என்றால், திருச்சபையின் தலைவர்களை மையமாக வைத்து திருச்சபையிலே பிரிவினைகள் ஏற்பட ஆரம்பித்தது. எபேசு மற்றும் கொரிந்து திருச்சபையிலே பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திற்காக செல்கின்ற வேளையிலே சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்பல்லோவை சார்ந்தவர்கள், சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே தலைவர்களை மையமாக வைத்து 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்து நின்றதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, ஒரு சபை மக்களுடைய பொறுப்பு என்னதாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் திருச்சபை மக்களை பார்த்து சொன்னார், ஒருவேளை நீங்கள் பவுலை சார்ந்தவர்கள் அப்பல்லோவை சார்ந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் பவுல் யார், அப்பல்லோ யார்? அவர்கள் கடவுள் அல்லவே. நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், எங்களுடைய பெயராலே நீங்கள் பிரிந்து நிற்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய அந்யோன்ய ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக அவர்களை ஒருங்கிணைத்ததை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, நாமும் திருச்சபையாக நம்முடைய மிக முக்கியமான பொறுப்பு ஐக்கியமாக வாழுதல், பிற விசுவாசிகளோடு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். 2வது திருச்சபை மக்களுடைய பொறுப்பு என்னவென்றால், தலைமைக்கு கீழ்ப்படியுங்கள். தலைமைக்கு கீழ்ப்படியும், ஒபே யுவர் சர்ச் லீடர்ஸ். நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திருச்சபை மக்கள் தலைமைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு மிக ஒரு அழகான உதாரணம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசே இடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் அழகான ஒரு பெரிய திருச்சபையாக, சபையாக ஆண்டவர் வெளிக்காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 27:20 சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு, அதாவது யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று ஆண்டவர் மோசேயினிடத்திலே அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் கானானை நோக்கிய ஒரு பிரயாணத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணத்திலே மோசேயினுடைய தலைமைத்துவம் கிட்டத்தட்ட முடிவடைய போகின்ற ஒரு சூழல். மோசேயினுடைய வழிநடத்தலுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தலைவன் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், யோசுவாவை நான் தலைவனாக ஏற்படுத்த போகிறேன். யோசுவாவை தலைவனாக நான் ஏற்படுத்தினால் உனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால்
உன் கனத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மோசஸ் வாஸ் a supreme leader. மோசே ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவன். மக்கள் அவனுக்கு சில நேரங்களிலே பயந்தார்கள், சில நேரங்களில் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஒரு சில நேரங்களிலே அவனுக்கு எதிர்த்து நின்றதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபையை இப்படிதான் பார்க்கிறார். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையைப் போல இராதபடிக்கு சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கிற ஒரு தலைவன், ஒரு அதிகாரி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருச்சபை மேய்ப்பன் இல்லாத சபை போல இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அப்படி என்றால் அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற மனநிலை ஒருவேளை நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும், ஒருவர் கூட இல்லாமல் எல்லாரும் யோசுவாவாகிய தலைவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் சற்று கடினமான மக்கள் தான். வேதத்திலேயே அவர்களை குறித்து அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். எளிதாக நன்றி மறந்து போகிற ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி அவர்களை குறித்து அதிகமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி சபையாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, கடினமான வணங்கா கழுத்துள்ள மக்கள் அல்லது ஒருவேளை கடினமான இருதயம் உள்ள மக்கள் மத்தியில் தான் யோசுவாவை ஆண்டவர் தலைவனாக ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக அழகாக ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் திருச்சபையின் தலைவருக்கு கீழ்ப்படியுங்கள், இது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, திருச்சபையின் தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் செய்கிறவர்கள், உங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள். ஆகவே துக்கத்தோடு அல்ல மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, திருச்சபை மக்கள், விசுவாசிகள் அல்லது லைட்டியினுடைய இரண்டாவது பொறுப்பு திருச்சபையின் தலைவருக்கு கீழ்ப்படிவது. மூன்றாவது, திருச்சபை மக்களுடைய பொறுப்பு நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் இருங்கள். நம்முடைய பிள்ளைகளே, திருச்சபை என்றால் விசுவாசிகளின் கூட்டம் என்பது விசுவாசிகளை மாத்திரமல்ல எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவருடைய பிள்ளைகளை, ஆதி திருச்சபை வளர்ந்து பெருக ஆரம்பித்த அந்த நாட்களிலே எல்லா வேலைகளையும் திருச்சபையின் தலைவர்களே செய்து கொண்டிருக்கவில்லை. திருச்சபை மக்களுக்கு பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. திருச்சபையின் விசுவாசிகள் தங்களுடைய பொறுப்புகளை உண்மையாக செய்து கொண்டு வந்திருந்த ஒரு நேரம் இருந்தது. காலப்போக்கிலே அவர்கள் தங்கள் பொறுப்புகளை மறந்து போனார்கள். ஆண்டவர் எதற்காக என்னை திருச்சபையிலே அங்கத்தினராக வைத்திருக்கிறார், எதற்காக நான் இந்த திருச்சபையிலே ஒரு விசுவாசியாக நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள்
மறந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி மறந்து போன பொழுது அங்கே அந்த திருச்சபையிலே கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்ட ஏழைகள், விதவைகள், அவர்கள் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, ஒரு சபை என்றால் அங்கே ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், பாமரர்கள் இருப்பார்கள், ஒருவேளை ஒரு குடும்பமாக வாழ்கிற மக்கள் கூட்டம் இருப்பார்கள், தனியாக ஒருவேளை தனிமரமாக வாழ்கிற மக்களும் இருப்பார்கள், கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள், நல்ல பெற்றோர்களை உடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் இணைந்துதான் திருச்சபையாக ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, இங்கே சபை மக்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை ஒரு விசாரிக்கிற மக்களாக ஏழைகளை, ஒருவேளை வயதானவர்களை, ஒருவேளை கைவிடப்பட்டவர்களை, ஏதாவது ஒரு வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் விசாரிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The church congregation or the laity should be the caregivers towards the needy, poor, widows என்று ஒரு அருமையான தேவ மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை நான் வாசித்தேன். என்னுடைய பிள்ளைகளே, மூப்பரானவர்கள் அல்லது திருச்சபையினுடைய விசுவாசிகள், நீங்கள் ஏழைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு நியாயம் தீர்த்து வரும் பொழுது 2 கூட்டமாக மக்களை பிரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது ஒரு சபையின் மக்களுடைய பொறுப்பிலே உண்மையாய் காணப்பட்ட மக்களை தான் ஆண்டவர் தன்னோடு தன்னுடைய தேவ ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் இப்படியாக சொல்கிறது, 6 விதமான விசாரிக்கின்ற மக்கள் கூட்டத்தை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பசியாயிருந்தே நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தே என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தே என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தே என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருச்சபையிலே 6 விதமான தேவைகளோடு இருக்கிற மக்களை அங்கே பட்டியலிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவர்களை விசாரிக்கிற அந்த உன்னதமான அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனியுங்கள் ஆண்டவர் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது தனி மனிதனுடைய மார்க்கம் அல்ல, தனித்து வாழ்வதற்கான வழிமுறை அல்ல. கிறிஸ்தவம் என்பது இங்கு ஒருவரை ஒருவர் கவனிக்கும்படி கர்த்தர் நம்மை திருச்சபையின் அங்கத்தினராக நாம் வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையிலே ஒரு 150 அல்லது 200 குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த 200 குடும்பமும் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 200 குடும்பத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை சூழலையும் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்சம் உங்கள் பகுதியிலே வசிக்கிற எல்லா மக்களை குறித்தும் நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் பகுதியிலே வாழுகிற ஏழை எளிய மனிதர்கள், உங்கள் பகுதியிலே வாழுகின்ற ஒருவேளை பலவிதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இவர்களை விசாரிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லி சிந்திக்க நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பரீட்சைப்பட்ட ஒரு தேவாலயத்திற்கு ஒரு அருமையான குடும்பம் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் சில ஆண்டுகளுக்கு பின்பதாக தன்னுடைய வேலையின் மாறுதல் நிமித்தமாக தூரமான சற்று ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரமான ஒரு இடத்திற்கு மாறுதல் பெற்று சென்று விட்டார். அப்படி சென்ற பொழுது குடும்பத்தையும் அவர் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அவர் மற்றொரு ஊரிலே தன்னுடைய வேலை செய்வதற்காக அங்கேயே குடும்பமாக தங்கிவிட்டார். ஆனால் அந்த குடும்ப தலைவரும் அந்த குடும்பத்தின் மக்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை எழுந்து புறப்பட்டு தாங்கள் இதற்கு முன்பதாக ஆண்டவரை ஆராதித்த அந்த ஊரில் உள்ள அந்த
திருச்சபைக்கு அவர்கள் ஒழுங்காக பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய பழைய ஊருக்கு சென்று பழைய தேவாலயத்திலேயே ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஓய்வு நாளிலே இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அவர்கள் புதிதாக குடிபுகுந்த அந்த ஊரிலே வசித்த ஒரு மனிதர், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, அவரை பார்த்து கேட்டார், இந்த ஊரிலேயே ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது, இந்த ஊரிலேயே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் பிரயாணம் சென்று அந்த ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், நான் ஏற்கனவே போகிற அந்த தேவாலயத்தில் உள்ள மக்கள் மிகுந்த அன்புள்ளவர்கள், என்னுடைய குறைகளிலே எங்களை விசாரிக்கிறவர்கள், அந்த ஆலயத்துக்கு சென்றாலே ஒருவருக்கு ஒருவர் காண்பிக்கின்ற அன்பும் ஐக்கியமும் மிக உன்னதமானது. ஆகவே அந்த ஐக்கியத்தை விட்டுவிட நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என்று சொல்லி, நாங்கள் பிரயாணம் கடினப்பட்டு செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த ஆலயத்துக்கு தான் போவோம் என்று சொல்லி அவர்கள் இப்படியாக கூறினார்களாம். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாலயத்துக்கு வருகிறவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று சொல்லி சிந்திக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆதி திருச்சபையிலே அருமையான ஆலயம் திருச்சபையாக கூட்டி கட்டப்பட்ட பொழுது முதல் 120 பேர் தான் சீஷர்களாக கூட்டி அமர்ந்திருந்தார்கள். அந்த 120 பேர் பிற்காலத்திலே 3000 பேராக 5000 பேராக வளர்ந்து பெறுகிறது. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அந்த திருச்சபை விசாரிக்கிற திருச்சபையாக இருந்தது. அவர்கள் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஒருமித்து கூடி வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசியாகிய ஒருவரிடத்திலாவது ஒருத்தினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்று சொல்லி சபை மக்களுடைய பொறுப்பை அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Church should give care to the widows என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, திருச்சபை கைவிடப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிறைய நேரங்களிலே ஆலயத்திலே வந்து சத்தம் போட்டு ஆராதிப்பது தான் பக்தி என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். களங்கமற்ற ஒரு பக்தி வாழ்வு என்பது விசாரிக்கிற அந்த அன்பிலே காணப்படுகிறது. இயேசுவானவர் அழகாக சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை எந்த நிலையில இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிறரை விசாரிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த நாளிலே இந்த பொறுப்பை, சபையாராகிய நம்முடைய பொறுப்பை, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிப்போம், நாங்கள் நல்ல விசுவாசிகளாக ஒரு ஐக்கியமாக வாழுவோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய தலைமைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், நாங்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி தீர்மானம் செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென். யாவரும் எழுந்து 200 ஆண்டு கீதங்கள் 388வது பாடலை பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 388. எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. 388வது பாடல். எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. உங்களை நல்லவோ உண்மை வேதங்காக்கும் உயர்வீரன பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே.
ஆயிரத்தொருவராயிரல்லோ நீடும் அதை அறிந்து துதி செய்வோமே. தாயிடும் மடங்கு சரவன்புடைய இதயம் தந்திடுமே. எங்கும் புகழேசுநாதனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாரிமாரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கும் பழங்கற்றவர்கள் வீரர்களே. பல்வழியடையும் பாதை தப்பினோரை பணிந்து திருமணம் காத்திடுமே. எங்கும் புகழேசுநாதனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாரிமாரே. அருமை சத்துணம் தயை காருண்யமும் அழைப்பதல்ல பகுந்த கல்வி. பாடுந்து துணமும் பாவம் செய்கையாகும் பழந்தோட பார்த்ததுங்கள் பாரமன்னோ. எங்கும் புகழேசுநாதனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாரிமாரே. சுவிசேஷம் புனிதமாய் சொல்ல தூதனிகளெங்கும் எண்ணிடவே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை கஞ்சி கருணை நிறைவசனம் கற்றிடுமே. எங்கும் புகழேசுநாதனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாரிமாரே. ஆயிரத்தொருவர் ஆயிரல்லோ நீடும் அதை அறிந்து துதி செய்வோமே. தாயிடும் மடங்கு சரவன்புடைய சாமியை சுருக்கிதயம் தந்திடுமே. எங்கும் புகழேசுநாதனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாரிமாரே. நம்முடைய காணிக்கைகளையும் அவனுடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் உம்முடைய பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி செலுத்தின அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ பாராட்டின கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு நமக்கு நன்றி செலுத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிள்ளைகள் நம்முடைய சன்னிதானத்திலே வந்து நன்றியோடு காணப்படும்படியான கிருபைகளை செய்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆசீர்வாதமான வாலிபர் ஞாயிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற எல்லா வாலிப சகோதரிகளையும் நம்முடைய அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தாளந்துகளினாலும் திறமைகளினாலும் ஞானத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் நிறைத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக இவர்களை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னாலே வந்து பாடல்களை பாடின அருமையான எங்களுடைய வாலிப சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாலிப சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாக நீர் ஆசீர்வதியும். தங்கள் தாளந்துகளை திருச்சபையின் வாழ்விலை பயன்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நீ ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நெல்லை திருமண்டலத்தின் வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய இயக்குநராக சிறப்பாக பணி செய்கிற அருமையான நம்முடைய மகனுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். வாலிப ஊழியர்களை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் வாலிபர்களை நம்முடைய பாதையிலே நடத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளை வல்லமையின் கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடே நிலைத்திருக்க கிடவது. நிறைவு விதமாக யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கிதங்கள் 40வது பாடலிலே 1 மற்றும் கடைசி சரணத்தை பாடுவோம். 40வது பாடல் 1 மற்றும் கடைசி கவிகள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வாருங்கள்.